வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வந்து ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு அப்படின்றத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். எந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு வந்து பெஸ்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லியும் கூட வந்து நம்ம வந்து எவாலுவேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ இதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுன்றது ஃப்ளெக்சிபிள். எல்லா ஃபண்ட்லையும் வந்து அவங்களால வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஃபண்டு மேனேஜர் வந்து ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தாச்சு. அவங்க வந்து ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், மிட் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இப்போ மல்டி கேப் பார்த்தீங்க அப்படின்னா, மல்டி கேப்பில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. 25% மிட் கேப்பில் போடணும், 25% லார்ஜ் கேப்பில் போடணும், 25% வந்து ஸ்மால் கேப்பில் போடணும். ரிமைனிங் 25% தான் அவங்க வந்து வேற எங்கே வந்து வேல்யூவேஷன் வாய்ப்புகள் இருக்கும் அங்கே போடலாம் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்றது எப்படி அப்படின்னா, அதில் வந்து மிட் கேப், லார்ஜ் கேப், ஸ்மால் கேப் மூணில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ மூணில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு ஹிஸ்ட்ரி டேட்டா வந்து பார்க்கணும் அப்படின்னா, ஒரு 10 வருஷ டேட்டா இருந்தால் தான் வந்து அதனுடைய ஹிஸ்ட்ரி வந்து ஹிஸ்ட்ரின்னு சொல்லி சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, ஸ்மால் கேப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வாலடைல், மேலேயும் போகும் கீழேயும் போகும். அப்போ ஸ்மால் கேப் ஃபண்ட்லையும் வந்து ஃப்ளெக்ஸி கேப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து ஒரு அனலைசிஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 இயர் ரிட்டர்ன் இருந்தால் தான் வந்து அதனுடைய அனலைசிஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ நான் வந்து ஃபில்டர் பண்ணும்போது இப்போ 10 இயர் ரிட்டர்ன் வச்சு நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னா எத்தனை ஃபண்ட் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். 10 இயர் ரிட்டர்னில் வந்து பார்க்கும்போது மொத்தமாகவே வந்து 19 ஃபண்டு தான், 19 ஃபண்டு தான் வந்து 10 இயர் ரிட்டர்ன் வந்து டேட்டாவே அவைலபிள். ஸோ இப்போ இந்த 19 ஃபண்டை வந்து நம்ம எடுத்து அதை வந்து நம்ம அனலைசிஸ் பண்ணுவோம். இப்போ அதை எடுத்தோம் அப்படின்னா இந்த 19 ஃபண்டு என்னென்ன ஃபண்டு அப்படின்றது இங்கே வந்து கிடச்சிருச்சு நமக்கு. குவாண்ட் ஃப்ளெக்ஸி கேப், பராக், ஜேஎம், ஹெச்டிஎஃப்சி, எடல்வைஸ், பிஜிஐஎம், டிஎஸ்பி, ஆதித்யா பிர்லா, கொடாக் ஃப்ளெக்ஸி, கெனரா, ஃப்ராங்க்லின் இந்தியா, ஹெச்எஸ்பிசி ஃப்ளெக்ஸி, மோத்திலால் ஆஸ்வால் ஃப்ளெக்ஸி, யூனியன் ஃப்ளெக்ஸி கேப், எஸ்பிஐ ஃப்ளெக்ஸி கேப், யூடிஐ ஃப்ளெக்ஸி, பந்தன், எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் ஃப்ளெக்ஸி கேப், தாரஸ் ஃப்ளெக்ஸி கேப். ஆக 19 ஃபண்டு வந்து 10 இயர் ரிட்டர்ன் நமக்கு வந்து டேட்டா இருக்குது. இந்த ஃபண்டை நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏஇஎம். எது வந்து ரொம்ப லார்ஜஸ்ட் ஏஇஎம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, லார்ஜஸ்ட் ஏஇஎம் இருக்க ஃபண்டு வந்து பராக் பாரி, க்ளோஸ் டு 1,19,723 crore இருக்குது. ஹையஸ்ட் ஏஇஎம். ஸோ இந்த ஃபண்டில் வந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து இந்த ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதனால தான் இதனுடைய ஏஇஎம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹையான ஏஇஎம் இருக்குது. அடுத்த ஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி. அவங்களுடைய ஏஇஎம் பார்த்தீங்க அப்படின்னா 85,560. அதுக்கப்புறம் வந்து கொடாக் 54,000, க்ளோஸ் டு 54,000. இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, பர்டிகுலர்லி ஃப்ளெக்ஸி கேப்பில் ஏஇஎம் ரொம்ப அதிகமாகும் போது அது வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கும். யாருக்கு அப்படின்னா, அந்த ஃபண்டு மேனேஜருக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கும். இந்த ரெண்டு ஃபண்டும் வந்து ரொம்ப அதிகமான ஆக்சுவலி பராக்கும் சரி ஹெச்டிஎஃப்சியும் சரி ரொம்ப அதிகமான ஆக்சுவலி ஏஇஎம் வச்சிருக்காங்க. 85,000. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா பராக் பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh, க்ளோஸ் டு 1,19,000. இதனுடைய டிராபேக் வந்து வீடியோ லாஸ்ட்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எடுக்கக்கூடிய பேராமீட்டர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல இருக்கிறதுலே அதிகமான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா தாரஸ் ஃப்ளெக்ஸி கேப். அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 2.6, ரொம்ப அதிகமான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அதுக்கப்புறம் வந்து எல்ஐசி, அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப அதிகமான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.4. இப்போ இவங்களுடைய ரிட்டர்ன் பார்த்தாங்கனாலுமே கூட வந்து 10 இயர் சிஏஜிஆர் ரிட்டர்ன் பாருங்க, இவங்களுடைய ரிட்டர்ன் வந்து ரொம்ப கம்மி. 10.1, 11.3. இது வந்து ரொம்ப அதிகமான ரிட்டர்னை பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. இவங்களுடைய இது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா 10.1, 11.3. ஹையஸ்ட் ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதில் வந்து ஹையஸ்ட் ரிட்டர்ன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சிஏஜிஆரில் ஹையஸ்ட் சிஏஜிஆர் கொடுத்தது 10 இயரில் வந்து குவாண்ட் ஃப்ளெக்ஸி கேப் 20.1%. லோவஸ்ட் சிஏஜிஆர் வந்து 10.1. அது எந்த ஃபண்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபண்டு தான், தாரஸும் எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்டும். 1.4 எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, 2.6 எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இப்போ இதில் நீங்கள் பாருங்க, அவங்களுடைய ரிட்டர்ன் வந்து வேரியேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபண்டு 20% ஹையஸ்ட், ஒரு ஃபண்டு 10%. அப்போ இதில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது
ரொம்ப பார்த்து சூதானமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஓவரால் ரிட்டர்னே வந்து காலி ஆயிரும். இப்போ ஒரு ஃபில்டர் ஒன்று போடுவோம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்டோட ரிட்டர்ன் பார்க்குறேன். இண்டெக்ஸ் ஃபண்டோட ரிட்டர்ன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10 இயருக்கு வந்து இண்டெக்ஸ் ஃபண்டோட ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம வந்து இண்டெக்ஸ் ஃபண்டு எந்த இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம கம்பேர் பண்ணக்கூடிய ஃபண்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10 இயர் சிஏஜிஆர் கொடுத்துருக்க ரிட்டர்ன் வந்து 13.35. ஸோ க்ளோஸ் டு 13.5% வச்சுக்கலாம். ஆனால் நம்ம ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுக்கு வந்து நிஃப்டி 50 வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னா நிஃப்டி 50ல லார்ஜ் கேப் இருக்குது. அப்போ ஃப்ளெக்ஸி கேப்பில் வந்து ஸ்மால் கேப் இருக்குது, மிட் கேப் இருக்குது. அப்போ பெட்டர் கம்பேரிசன் எது அப்படின்னா நிஃப்டி 500. அப்போ நிஃப்டி 500க்கு வந்து 10 இயர் ரிட்டர்ன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 10 இயர் ரிட்டனுக்கு வந்து நிஃப்டி 500 இண்டெக்ஸோட ரிட்டர்ன் கிடையாது. ஒரு மியூச்சுவல் ஃபண்டும் எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு 5 இயர் ரிட்டர்னோட கம்பேரிசன் பார்ப்போம். 5 இயர் பார்த்தீங்க அப்படின்னா 5 இயரில் ஹெச்டிஎஃப்சி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டு கொடுத்துருக்க ரிட்டர்ன் வந்து 18.26%. இப்போ இதுவே மோதிலால் ஆஸ்வால் நிஃப்டி 500 இண்டெக்ஸ் ஃபண்டு இது வந்து 20.55%. அப்போ இதை வந்து ஒரு பேஸ் வேல்யூவாக எடுப்போம். நிஃப்டிக்கும் நிஃப்டி 500க்கும் அவங்களோட ரிட்டர்ன் டிஃபரன்ஸ் வந்து ஓவராலாக வந்து ஒரு 1.5 to 2% டிஃபரன்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு வந்து 10 இயர் சிஏஜிஆர் வச்சு நம்ம வந்து ஃப்ளெக்ஸி கேப் கால்குலேட் பண்ணுறோம். நம்ம கிடைச்சிருக்க நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டு 13.5%. அப்போ க்ளோஸ் டு இந்த 2% வந்து அடிஷன் பண்ணோம் அப்படின்னா 15.5%. இப்போ இதுவே வந்து நிஃப்டி 500 இண்டெக்ஸில் நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இருந்திருந்தா அப்போ என்னுடைய ரிட்டர்ன் வந்து நிஃப்டி 500 ரிட்டர்னே சிம்பிள் இண்டெக்ஸ் ஃபண்டு எனக்கு வந்து ஒரு 15.5% வரைக்கும் கொடுத்துருக்கோம். இதுதான் நம்மளுடைய பேஸ் வேல்யூ. இப்போ இதை வச்சு நம்ம வந்து ஒரு ஃபில்டர் பண்ணுவோம். இப்போ சிஏஜிஆரில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? நீ பாருங்க, கீழே இருந்து மேலே போவோம். 10.1, 11.3, 12.4, 13.3, 14.2, 14.3, 14.6. அப்போ 15.5% வந்து நம்ம வந்து பேஸ் வேல்யூவை வச்சு நம்ம வந்து எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா 15.7 வரைக்கும் இருக்க ஃபண்டை வந்து நம்ம எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணுவோம். இப்போ எலிமினேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த எல்லா ஃபண்டுமே வந்து சூட்டபிள் ஃபண்டு கிடையாது. ஏன் சூட்டபிள் ஃபண்டு கிடையாது அப்படின்னா சிம்பிள் இண்டெக்ஸ் ரிட்டர்ன் எனக்கு வந்து 15.5% கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து எதுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேயும் வந்து ரிஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டு 10% கொடுத்துருக்கு, ஒரு மியூச்சுவல் ஃபண்டு 20% கொடுத்துருக்கு. எதுக்கு நம்ம அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா 10%. அப்போ பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயே போடலாம்ல. எதுக்கு நான் வந்து ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து போடணும்? இந்த எல்லா ஃபண்டுமே எந்தெந்த ஃபண்டு வந்து கொடுத்துருக்காங்களோ இது எல்லாமே வந்து எலிமினேட்டட். ஏன்னா அவங்களுடைய ரிட்டர்ன் வந்து நாட் ஈவன் இண்டெக்ஸ் ரிட்டர்ன். அப்போ நமக்கு வந்து மிஞ்சின ஃபண்டுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மிஞ்சின ஃபண்டு வந்து குவாண்ட், பராக், ஜேஎம், ஹெச்டிஎஃப்சி, எடல்விஸ், ஃப்ளெக்ஸிபன். ஸோ நம்மளுடைய லைஃப் வந்து ஈஸி ஆயிடுச்சு. அப்போ இந்த 5 ஃபண்டில் எது வந்து பெஸ்ட் ஃபண்டு அப்படின்றத வந்து கொஞ்சம் வந்து அனலைசிஸ் பண்ணி பார்ப்போம். எக்ஸ்ட்ரா டேட்டா வச்சு அனலைசிஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த டேட்டாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஏஜிஆரை பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் இருக்கிறது வந்து குவாண்ட் ஃப்ளெக்ஸி கேப். அவங்களுடைய சிஏஜிஆர் வந்து 20%, 20.1%. பராக் வந்து 18.5%, ஜேஎம் ஃப்ளெக்ஸி வந்து 18.2%, ஹெச்டிஎஃப்சி 17.3%, எடல்வைஸ் 16.4%. இப்போ செகண்ட் வந்து என்ன வந்து ஒரு கேட்டகரி பார்ப்போம் அப்படின்னா இதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா ஃப்ளெக்ஸி கேப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபண்டுமே வந்து ஒரு கலவையாக இருக்கணும். அதில் வந்து ஸ்மால் கேப் இருக்கணும், மிட் கேப் இருக்கணும், லார்ஜ் கேப் இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் வந்து ஒரு பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும். இப்போ பாருங்க, இப்போ வெறுமனையாக வந்து லார்ஜ் கேப் வந்து ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லார்ஜ் கேப்போட ரிட்டர்ன் வந்து நமக்கு வந்து அரௌண்ட் 12% தான். ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் வரும். இப்போ இதுவே வந்து மிட் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் அதிகம், ஆனால் 14 to 15% கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுவே வந்து ஸ்மால் கேப்பை வந்து பியூராக ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்கும், கீழேயும் ரொம்ப அதிகமாக கீழே போகும், மேலேயும் ரொம்ப அதிகமாக மேலே போகும். ஆனால் ஆவரேஜாக அதனுடைய ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு 17-18% வரைக்கும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெட்டர் போர்ட்ஃபோலியோ வேணும். லார்ஜ் கேப் இருக்கணும், மிட் கேப் இருக்கணும், ஸ்மால் கேப் இருக்கணும். அப்படின்னா தான் வந்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோ இருக்கும், ஒரு வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கும், ஏற்ற இறக்கங்கள் வந்து போர்ட்ஃபோலியோவில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ அதை பார்க்கும்போது குவாண்ட் ஃப்ளெக்ஸி கேப் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய லார்ஜ் கேப் ஹோல்டிங் வந்து 72%, மிட் கேப் ஹோல்டிங் வந்து 16.8%, ஸ்மால் கேப் ஹோல்டிங் வந்து 7.4%. ஸோ நமக்கு வந்து போர்ட்ஃபோலியோ வந்து ஆல்ஃபா அப்படின்னா பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்குறது எது கொடுக்கும் அப்படின்னா இந்த மிட் கேப் பிளஸ் ஸ்மால் கேப் இது ரெண்டும் சேர்ந்து வந்து கொடுக்குற போர்ட்ஃபோலியோ இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குது அதுதான் நமக்கு வந்து பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்குமா கொடுக்காதா ஃபியூச்சர்ல அப்படின்றத டிசைட் பண்றது. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டையும் நான் வந்து கிளப் பண்றேன். அப்ப இந்த 5 ஃபண்டில் பார்த்தீங்க அப்படின்னா குவாண்ட் ஃப்ளெக்ஸி கேப்ல வந்து 24%, மிட் கேப்பும் ஸ்மால் கேப் இருக்குது. பராக் பரி ஃப்ளெக்ஸி கேப்ல அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து 7.2% தான் இருக்குது. இது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப்ல வந்து 50% இருக்கு. இவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் டைவர்சிஃபைடா இருக்குது. லார்ஜ் கேப்லயும் இருக்குது, மிட் கேப்லயும் இருக்குது, ஸ்மால் கேப்லயும் இருக்குது. ஸோ இவங்க வந்து கரெக்டான ஒரு போர்ஷன்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப்லையும் வந்து 14% தான் இருக்குது, அதுவும் வந்து கம்மி தான். எடல்வைஸ் ஃப்ளெக்ஸி கேப் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து 30% இருக்குது. அப்போ ஃபியூச்சர் ரிட்டர்ன் வந்து பெட்டர் ரிட்டர்ன் டிசைட் பண்ணுறது ஸ்மால் கேப் மிட் கேப் தான். லார்ஜ் கேப் வந்து டிசைட் பண்ணாது, அது வந்து ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன் தான் கொடுக்கும், 12% தான் கொடுக்கும். அப்போ இந்த போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப் வந்து ஒரு பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோ இருக்கிறதுலே வந்து ஜேஎம் தான் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு 30% கொடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்ட் பொசிஷனில் வர்றது குவாண்ட். அதாவது நமக்கு வந்து இப்போ இந்த சிஏஜிஆர் ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா 20%, 18.5%, எடல் பார்த்தீங்க அப்படின்னா 16.4%. இது வந்து எப்படி தெரியுது அப்படின்னா இது வந்து பாஸ்ட் ரிட்டர்ன். எப்பயுமே மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாஸ்ட் ரிட்டர்ன் கேனாட் பி கேரண்டீடு. அப்போ ஃபியூச்சர் ரிட்டர்ன் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது, அதை நம்ம வந்து வி ட்ரை டு ப்ரெடிக்ட். அப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணும்போது இந்த ஒரு ஃபேக்டர்லாம் நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ வெறுமனையா லார்ஜ் கேப் இவங்களுடைய லார்ஜ் கேப் மட்டும் வந்து போர்ட்ஃபோலியோ வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ பராக் பரி பார்த்தீங்க அப்படின்னா 58.3% வந்து லார்ஜ் கேப்ல இருக்குது, 4.3, 2.8. அவங்களுடைய மிட் கேப் ஸ்மால் கேப் வந்து ஒன்லி 7.2. இப்போ பராக் பரியில் ஏன் வந்து அவங்க வந்து மோர் தென் 23% கேஷாகவே இருக்குது, எதுலையுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லையோ கேஷாக வச்சிருக்காங்க. ஒரு 10% வந்து அவங்க வந்து இன்டர்நேஷனல் ஃபண்ட்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் யூஎஸ் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் ஃபண்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, இவங்க வந்து நிறைய அமௌண்ட் வந்து எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அப்போ பராக் பரியில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆல்ஃபா ஜென்ரேஷன் இன் ஃபியூச்சர் அது வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியுது. அதுக்கப்புறம் வந்து ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸிலையும் அதே மாதிரி தான், அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மிட் கேப்லையும் சரி ஸ்மால் கேப்லையும் சரி 14% தான் இருக்குது. அப்போ இது வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு மிக்சர் கரெக்டான ஒரு மிக்சர் போர்ட்ஃபோலியோ இல்லை அப்படின்றது தான் வந்து தெரியுது. ஏன்னா ஸ்மால் கேப் மிட் கேப்போடைய வெயிட்டேஜ் ரொம்ப கம்மியாக வச்சிருக்காங்க, லார்ஜ் கேப்ல வந்து ரொம்ப அதிகமாக வச்சிருக்காங்க. இப்போ இதனுடைய ரீசன் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ரீசனுக்கு வந்து நம்ம வந்து லாஸ்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன ரீசனுக்காக வந்து இந்த ரெண்டு ஃபண்டும் வந்து பராக் பரியும் ஹெச்டிஎஃப்சியும் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து லார்ஜ் கேப்ல ரொம்ப அதிகமா இருக்குது, ஸ்மால் கேப் மிட் கேப்ல அவங்களுடைய பர்சன்டேஜ் கம்மியா இருக்குன்றத லாஸ்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ சிஏஜிஆர் ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 ஃபண்டும் வந்து டாப் ஃபண்ட் வந்து குவாண்ட். இப்போ ரோலிங் ரிட்டர்ன் வச்சு பார்த்தோம் அப்படின்னா 1 இயர் ரோலிங் ரிட்டர்ன்ல வந்து பெஸ்ட் ஃபண்ட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப். 3 இயர் ரோலிங் ரிட்டர்ன்ல பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஃபண்ட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குவாண்ட். 5 இயர் ரோலிங் ரிட்டர்ன்ல பெஸ்ட் ஃபண்ட் எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுலயும் வந்து குவாண்ட். 10 இயர் ரோலிங் ரிட்டர்ன்ல வந்து பெஸ்ட் ஃபண்ட் எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுலயும் வந்து குவாண்ட். அப்ப ரோலிங் ரிட்டர்ன் பேசிஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3 இயர், 5 இயர், 10 இயர் எல்லாத்துலயுமே வந்து குவாண்ட் தான் நம்பர் 1 ஃபண்டா இருக்குது. 1 இயர் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஜேஎம் வந்து நம்பர் 1 ஃபண்டா இருக்குது. இப்ப இந்த பேசிஸ்ல நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா இதுல குவாண்ட்ல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. குவாண்ட்ல என்ன அப்படின்னா இவங்களுடைய ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா 17.3, 23.6, சிஏஜிஆர் 20.1. இவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் ஆகும். இப்போ இந்த ரிட்டர்ன் எடுத்து நீங்க வந்து ஆவரேஜா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து லோவஸ்ட் வேல்யூ ஹையஸ்ட் வேல்யூ டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குவாண்ட் வந்து 6.3% கொடுத்துருக்கு. அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து வேரியேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத காமிக்குது. இது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட், உங்களுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருக்காது. இப்போ இதுவே வந்து பராக்ல வந்து 3.4%. இதுல வந்து பெஸ்ட் வந்து வேரியேஷன் கொடுக்குற ஃபண்ட் எதுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா
பெஸ்ட் ஃபண்ட் சொல்லி சொன்னோம் அப்படின்னா இந்த ஃபண்ட்ல வந்து ஹெச்டிஎஃப்சி வந்து இந்த பேராமீட்டர்ல ஹெச்டிஎஃப்சி வந்து பெஸ்ட். அவங்களுடைய ரிட்டனுடைய கன்சிஸ்டன்சி வந்து 1 இயரும் சரி, 3 இயரும் சரி, 5 இயரும் சரி, 10 இயரும் சரி, ரோலிங் ரிட்டர்ன் இட் செல்ஃப் ஒரு பெஸ்ட் கன்சிஸ்டன்சி இருக்குது. அப்ப இந்த ஃபேக்டர் வச்சு பார்க்கும்போது இப்போ இந்த குவாண்ட் கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸ் கிடைக்கும். இப்போ இங்க பாருங்க குவாண்ட் வந்து இதுதான் ப்ளூ கலர் தான் குவாண்டோட ஃபண்ட் பாருங்க மேல போகுது, திருப்பி கீழே வருது, திருப்பி இங்க பாருங்க பயங்கரமா மேல போகுது, திருப்பி கீழே வருது. அப்ப குவாண்டோடைய வாலட்டிலிட்டி வந்து ரொம்ப அதிகமா மேல போகுது, அதிகமா கீழே வருது. ஸோ யாருக்கு வந்து ஒன்லி ரிட்டர்ன் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி பாக்குறவங்களுக்கு இந்த ஃபண்ட் வந்து பெஸ்ட் ஃபண்டா தோணும். ஆனா ஒரு போர்ட்ஃபோலியோல ஒரு கன்சிஸ்டன்சி வேணும், கொஞ்சம் பேலன்ஸா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது குவாண்ட் வந்து கரெக்டான ஃபண்ட் கிடையாது. அப்போ குவாண்ட்டுக்கு பதிலாக வந்து நீங்க வந்து மற்ற ஃபண்ட் நீங்க வந்து செலக்ட் பண்றது பெஸ்ட். இந்த டேட்டா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஃபண்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி ஃபிளெக்ஸி. அதுக்கப்புறம் செகண்ட் பெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜேஎம் ஃபிளெக்ஸி. அவங்க வந்து ஓவரால் டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 2 தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 3.4 3.6 பராக் பரியும் எடல்வைஸும் ஒரே மாதிரி ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த எல்லா டேட்டாவும் வச்சு பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஃபண்ட்னு சொல்லி பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து எப்படி தோணுது அப்படின்னா இதுல ஒரு விஷயம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். பராக் பரி ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டுக்கும் ஹெச்டிஎஃப்சி ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டுக்கும் ஃபியூச்சர்ல அவங்களுடைய ரிட்டர்ன் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு என்ன இருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய ஸ்மால் கேப் மிட் கேப்போட போர்ஷன் வந்து ரொம்ப கம்மி, 7.2% தான் பராக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி வந்து 14% தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இப்ப பாருங்க, இப்ப பராக்கோட ஏஇஎம் வந்து எவ்வளவு அப்படின்னா 1,19,723. இப்ப ஏதாவது ஒரு ஃபண்ட்ல வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2% 3% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் ஒரு போர்ட்ஃபோலியோ பேலன்சிங் கிடைக்கும். ஒரு 3% வந்து அவங்க வந்து ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா 3,592 crore வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்ப 3,592 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்மால் கேப்போடைய ஸ்டாக்கோட வேல்யூவே வந்து அவ்வளவுதானே இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா 10,000, 5,000, 6,000, 2,000, 3,000. அப்ப இவங்க வந்து 3,592 crore வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அப்படின்னா மொத்த கம்பெனியும் வாங்குற மாதிரி இருக்கும் ப்ரொமோட்டர் இருந்து. அது வந்து பாசிபிலிட்டியே கிடையாது. அப்ப இதுதான் வந்து இவங்களுடைய மேஜர் இஷ்யூ. ஒரு கம்பெனியோடைய ஸ்மால் கம்பெனியோடைய ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படணும். ஏன்னா இவங்க ஏஎம் வந்து இவ்வளவு அதிகமா இருக்குது. அப்ப அதிகமா இருக்கும்போது ஒரு 3% வந்து அவங்க போர்ட்ஃபோலியோல ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் பாசிபிலிட்டியே ரொம்ப கம்மியா தெரியுது. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. நெஸ்கோ அப்படின்ற கம்பெனில பராக் பரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஜூன் 25ல வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. இப்ப இந்த ஜூன் 25ல 927 பிரைஸ் இருந்தது, மேல ஓடிடுச்சு. ஒரு 40-50% வரைக்கும் மேல போயிட்டு திருப்பி வந்து இப்ப இறங்கி இருக்கு. அப்ப இப்ப பாத்தீங்க அப்படின்னாலுமே கூட வந்து ஆல்மோஸ்ட் 1358 ஒரு 40% வந்து மேல இருக்குது இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது. ஆனா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால பராக் பரிக்கு எதுவும் வந்து பெனிஃபிட் கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படின்னா இது வந்து 40% மேல போயிருக்கு. ஆனா அவங்களுடைய ப்ரொஃபைல் பாருங்க. இப்ப ஜூன்ல வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. அப்ப ஜூன் வந்து இங்க இருக்குது, மே ஜூன். அவங்களுடைய என்ஏவி 91 ஜூன்ல. இப்போ வந்து எவ்வளவு இருக்கு 94, நாட் ஈவன் 3-4%. அப்ப இந்த டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? பராக் பரி வந்து நெஸ்கோ அப்படின்ற கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. ஆனா அந்த நெஸ்கோ கம்பெனி வந்து 40-50% மேல போயிருக்கு. இவங்களுடைய பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3-4% தான் மேல போயிருக்கு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இவங்க வந்து நெஸ்கோ கம்பெனில எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க போர்ட்ஃபோலியோல 0.02%, நாட் ஈவன் 1%. அப்ப இதுதான் இவங்களுடைய மேஜர் ப்ராப்ளம். அவங்க ஒரு கம்பெனி வந்து ஸ்மால் கேப் கம்பெனி வாங்கணும் அப்படின்னா ஸ்மால் கேப் அவங்களுடைய ஸ்மால் கேப்போடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப 10,000 கோடி இருக்க கம்பெனி வாங்கினாலுமே கூட அவங்க வந்து ஒரு 3% வாங்கணும் அப்படின்னா 3,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். 3,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா 10,000 கோடி இருக்க கம்பெனிக்கு 3,000 crore-ன்றது 30%. ஒரு கம்பெனில 30% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா? ரிஸ்க் அதிகம். சோ இவங்களால வந்து அந்த ஒரு ரிஸ்க் வந்து இருக்கனால ஏயும் ரொம்ப அதிகமானனால
இவங்களால வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்கையோ மிட் கேப் ஸ்டாக்கையோ போய் வாங்குறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. அதனால தான் இவங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ பாருங்க, மோஸ்ட்லி எல்லாமே லார்ஜ் கேப் தான். இப்போ அவங்க பாருங்க, அவங்களுடைய ஹோல்டிங் பாருங்க, HDFC பேங்க், பவர் கிரிட், பஜாஜ் ஹோல்டிங் 8%, 5%, 5%, கோல் இந்தியா, ICICI பேங்க், ITC, கோடாக் பேங்க், மாருதி, மஹேந்திரா எல்லாமே வந்து அவங்ககிட்ட வந்து லார்ஜ் கேப் தான். பாரதி ஏர்டெல், அல்பபெட், நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து யூஎஸ் ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ்புக் 3%, அமேசான் 2.2%. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ வந்து லார்ஜ் கேப்ல தான் இருக்குது. ஸ்மால் கேப் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை மிட் கேப் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுவே தான் வந்து HDFCக்கு இருக்கும். ஏன்னா HDFCயும் வந்து அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ஏயும் வந்து அதிகமாகிடுச்சு. அப்போ ஏயும் அதிகமாகும் போது இந்த ஒரு ப்ராப்ளம் வரும் அவங்களுக்கு. ஃபியூச்சருடைய ரிட்டர்ன் வந்து ஸ்மால் கேப் மிட் கேப் இல்லாமல் ஃப்ளெக்ஸி கேப்னால பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்க முடியாது. அப்போ ஃப்ளெக்ஸி கேப் ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா மிட் கேப் ஸ்மால் கேப் போர்ஷன் வந்து அங்கே கம்பல்சரி வேணும். அப்போ அது அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கனால இவங்கனால வந்து ஸ்மால் கேப் கம்பெனியோ மிட் கேப் கம்பெனியோ, ஏன்னா மார்க்கெட்டில் வந்து அவ்வளோ தூரத்துக்கு லிக்விடிட்டி இருக்காது. 3000 இப்போ 9000 crore 10,000 crore கம்பெனியில் வந்து 10% நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலுமே கூட வந்து ஒரு 1000 நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 1000 crore வந்து அது வந்து 10%, அவ்வளோ தூரத்துக்கு லிக்விடிட்டி இருக்காது. அவங்க வாங்கக்கூடிய லிக்விடிட்டி இருக்காது. அவங்க வந்து பல வருஷங்களா வாங்கினா தான் வந்து அவங்க வந்து வாங்க முடியும். அதே மாதிரி வித்தாலும் உடனே வந்து விற்க முடியாது. அதையும் வந்து பல வருஷம் விற்கிற மாதிரி இருக்கும். அப்போ லிக்விடிட்டி ப்ராப்ளம் இருக்கும். அதனால எங்கெல்லாம் வந்து ஏயும் அதிகமாக இருக்கோ சேஃபர் பிளேஸ் வந்து அவங்களுக்கு வந்து லிக்விடிட்டி இஷ்யூ இல்லாத பிளேஸ் வந்து லார்ஜ் கேப்ல தான். அப்போ லார்ஜ் கேப்ல தான் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ கோயிங் ஃபார்வர்ட் லார்ஜ் கேப்ல அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா ரிட்டர்ன் வந்து அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ அந்த பேசிஸ்ல நான் வந்து லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா இந்த 2 ஃபண்டையும் நான் வந்து எக்ஸ்க்ளூட் பண்றேன். HDFCயையும் பராக் பரியையும் என்னுடைய ரேங்கிங்கில் இருந்து நான் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இந்த ஒரு இஷ்யூ இருக்குது. இந்த இஷ்யூ வந்து மேஜர் இஷ்யூ. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெட்டர் ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய ஃபண்டு குவாண்ட், JM, எடல்வைஸ், இந்த 3 ஃபண்டும் வந்து பெட்டர் ப்ரொஃபைலில் இருக்குது. ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா குவாண்ட்டில் பண்ணுங்க. ஆனால் வாலட்டிலிட்டி அங்கே வந்து அதிகமாக இருக்கும். இல்லை ரிட்டர்ன் எனக்கு வந்து கொஞ்சம் வாலட்டிலிட்டி நார்மலாக இருக்கணும், அந்த அளவுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து JM ஃப்ளெக்ஸி கேப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வர வந்து எடல்வைஸ். ஆக ரேங்கிங் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து குவாண்ட், செகண்ட் பிளேஸில் வந்து JM, தேர்ட் பிளேஸில் வந்து எடல்வைஸ். வாலட்டிலிட்டி வேணாம்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா குவாண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. எய்தர் JM ஆர் எடல்வைஸ். இந்த 2 ஃபண்டை வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பராக், HDFC இது நீங்கள் வந்து அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கனால ஸ்மால் கேப் மிட் கேப் இன்வெஸ்ட்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கனால ஃபியூச்சரோட ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.